கோவை மாவட்டத்தில் சிறுமுகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான் இந்த பகத்தூர்ன்ற கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா நெசவு தொழிலும் விவசாயமும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நெசவாளர்கள் அதிக பேருக்கு நீராதாரம் இருக்கக்கூடிய ஒரு ஓடை தான் இந்த ஏழெருமை பள்ளம் சொல்லக்கூடிய இந்த ஓடை. இந்த மாதிரி தடுப்பணைன்னு சொல்லக்கூடிய செக் டேம், இது நீர் ஓடக்கூடிய இந்த ஆறு ஓடை குறுக்க கட்டக்கூடிய அணைகள் போன்ற ஒரு கட்டிட அமைப்பு. இந்த தடுப்பணைகளை பார்த்தோம்னா நீரை சேமிப்பதற்கும் ஆற்று நீர் கடலில் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கும், அதே சமயத்தில் நீரோட்டத்துடைய திசையை மாற்றி தேவையான நிலப்பரப்புக்கு தண்ணியை கொண்டு போகிறதுக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா நீரோடைய வேகத்தை குறைப்பதற்கும் கூட கட்டப்பட்டிருக்குது. எங்கள் ஊரில் ஏழெருமை பள்ளம்னு ஒரு பள்ளம் இருக்குங்க. அது இந்த ஏழெருமை பள்ளம்ங்கிற பேர் வந்ததே எங்கள் முன்னோர்கள் ஒரு கதையாக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அடிக்கடி வெள்ளம் வரும் இந்த பள்ளத்தில். அப்போ ஒரு 7 எருமையும் ஒரு மாட்டு வண்டி ஒரு ஆள் இத்தனை பேரையும் அடிச்சுட்டு வந்ததாக எங்கள் முன்னோர்கள் சொன்னது உண்டு. அதையெல்லாம் கேட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம். அப்போ இந்த பள்ளத்தில் அடிக்கடி தண்ணி வரும், வெள்ளம் வரும். அந்த வெள்ளம் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த பாறையோட இறைச்சலில் கேட்டு நாங்கள் முழிச்சு எழுந்திரிச்சு இந்த வேடிக்கை பார்ப்போம் இந்த பள்ளத்தை. அவ்வளவு அருமையான பள்ளம். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் ஸ்கூல் இந்த பள்ளத்து வரத்தில் தான் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நாங்கள் பசங்களாக இருக்கும்போது அங்கே பள்ளத்தில் போய் தான் விளையாடுவோம். எங்களுக்கு சறுக்கு விளையாட்டு, பச்சை குதிரை, மணல் எங்களுக்கு மிகப்பெரிய பிளே கிரவுண்டாக இருந்தது இந்த பள்ளம் தான். எங்களுக்கு எல்லா விளையாட்டையும் கற்றுக் கொடுத்தது இந்த பள்ளம் தான். இந்த பள்ளம் எங்களை உயிரோடு உணர்வோடு கலந்து விட்ட ஒரு அம்சம். இதை சமீப காலமாக இந்த பள்ளத்தில் வளர்ந்த சில செடிகள், முட்கள், புதர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளத்தையே மூடி அந்த பள்ளமே தெரியாத அளவுக்கு ஆனதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. இந்த தடுப்பணை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்குது. இந்த தடுப்பணை கட்டப்பட்டதுனால இங்கே தேங்கக்கூடிய நீர் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அன்னதாசம்பாளையம், இன்னொரு புங்கம்பாளையம், 2 ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சுற்றி வட்டாரத்தில் ஒரு 4-5 ஊருக்கு. இங்கே தான் தண்ணியினுடைய நிலத்தடி நீர் மட்டும் அவங்களுக்கு போய் சேருது. ஒரு முறை இந்த குட்டை கட்டி முடித்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அன்னதாசம்பாளையத்துலேருந்து ஒரு தோட்டக்காரர் இந்த குட்டைக்கிட்ட பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு போனார். ஏப்பா இப்படி பண்ணின்னு கேட்டதுக்கு, இந்த குட்டை கட்டினதுனால தான் என்னாச்சுன்னா இங்கே தண்ணி நிற்கிது, இந்த தண்ணி இதனால தான் எங்களுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு போனார். அதனால் இப்போ நம்ம ஊரில் குட்டையை நாம் தூர் வரும்போது அடுத்தவங்களுக்கு பயன்படுது. அதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த ஏழெருமை பள்ளம் தான் பார்த்திங்கன்னா இந்த பகதூர் கிராமத்துக்கும் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்துக்கும் நீரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இதை தூர்வாரி சீரமைச்சிட்டோம் அப்படின்னா இங்கே குடிநீர் பிரச்சனையிலிருந்து விவசாயிகளுக்கான நீராதார பிரச்சனை வரைக்கும் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த மக்கள் நம்புகிறாங்க. நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கியை பயன்படுத்தி இந்த மக்கள்கிட்ட இது சம்பந்தமான விழிப்புணர்வை சொல்ல ஆரம்பித்தோம். இது சம்பந்தமான ஒரு கூட்டம் இருக்குது, எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒலிபெருக்கி மூலமாக எல்லாரையும் அழைச்சதன் பேரில் எல்லாருமே இங்கே வர ஆரம்பித்து ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா இது ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு கருத்தை சொல்ல போகிறோம் அப்படின்றத தாண்டி இதில் நான் எந்த விதத்தில் பங்களிக்க முடியும் அப்படிங்கிறதுலையும் அவங்க ஒரு ஆர்வத்தோடு முன் இந்தந்த வேலைகளை நான் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றா சேர்ந்து இந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு தான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அவர் சொன்னது போல அந்த அடிப்படையிலே அதாவது எங்களுக்கு எங்க ஊருக்கு 2 குட்டைகள் அமைப்பு, அதுல ஒன்று ஓட்டை. ஒத்துழைப்பு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையில பிரமிக்குது. வருங்காலத்தில் பகத்தூர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். பார்க்குறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் நாங்களும் எங்களை அடைச்சிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
நாம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்பதை இந்த நாட்டுக்கு எடுத்து காட்டுவோம். ஆகவே இந்த குட்டையை தூர்வாருவதால் நிலத்தடி நீர் உயரும். முன்னுதாரண கிராமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இயந்திரத்தினுடைய உதவியோட இங்கே இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்கள் எல்லாமே அகற்ற ஆரம்பித்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய புதர் மண்டிய இந்த காட்சி மாற ஆரம்பிச்சுது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இயந்திரத்தின் மூலமாக இந்த சீமை கருவேல மரத்தை எடுத்தால் கூட மக்களை இதை அப்புறப்படுத்தவும் அவங்களுக்கு தேவையான விறகுகளுக்கு கொண்டு போகிறதுக்குமான வேலைகள் இருக்காங்க. ஓரளவுக்கு இந்த புதர் மண்டிய காட்சிகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. சீமைக்கருவேல மரங்கள்லாம் அகற்றிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்போ மழை பெய்யறதுனால வேலை நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னார்வலர்கள் இந்த இயந்திரத்தோட உதவியோட மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. தூர்வாரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போடும்போது பண வர செலவு பார்த்துக்க சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் விரும்பி எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டால் எனக்கு நான் ரிட்டையர்ட் ஆன ஒரு பர்சன், எனக்கு நிறைய டைம் கிடைக்குது. இந்த டைம் கிடைக்கும் போது இந்த வேலையை நல்லா செய்யலாம் அப்படின்னு ஒரு மன நிறைவோடு தான் இந்த பண வர செலவு எடுக்கலாம்னு எடுத்தாங்க. காலையில் இருந்து டிரைவருக்கு டீசல் வாங்க பணம் கொடுக்குறது, டீ செலவுக்கு பணம் தர்றது, மத்தியானம் சாப்பாட்டுக்கு பணம் தர்றது, ஈவினிங் டீக்கு பணம் தர்றது, இப்படி எல்லா பணத்தையும் கொடுக்கறதையுமே அதில் அன்றாட ஆகக்கூடிய செலவு பூரா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்குவோம். ஓய்வு பெற்ற இந்த நாளில் அந்த ஓய்வு காலத்தை நல்ல விதமாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு மன நிறைவோடு இருக்கிறேன். இந்த பகத்தூர் தடுப்பணை இருக்கக்கூடிய இந்த ஏழருமை பள்ளத்தை தூர்வாரி தண்ணி சேமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்கள் பல பேரும் இந்த களப்பணியில் இருக்கிறாங்க. நெசவு தொழிலை செய்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அதிகபட்ச நேரம் இங்கே தடுப்பணை தூர்வாரதுலேயே அவங்க செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வேலை செய்யும்போது சில பிரச்சனைகள் வீட்டில் என்ன எப்போ பார்த்தாலும் இந்த குட்டையிலேயே நின்றுருக்கீங்க அப்படின்னாங்க. இது ஒரு நமக்கு பின்னாடி ரொம்ப காலமாக பேசக்கூடிய ஒரு இதுங்க. இது தூர்வாரிட்ட எல்லாருக்கும் பலன். இந்த ஏரியாவுக்கே நிறைய தண்ணி சப்ளை ஆகு, இந்த ஏரியாவே செழிப்பாக இருக்குது அங்கிற ஒரே இதில் பிளானில் பண்ணுனாங்க. நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர் முத்துச்சாமி பார்த்திங்கன்னா அவர் ஒரு விவசாய கூலியாக இருக்கார். ஆனால் கூட பார்த்திங்கன்னா இந்த தூர்வாரக்கூடிய நிகழ்ச்சியை செய்யும்போது இது ஒரு 1.5 மாதத்தை தாண்டி இப்போ போயிட்டுருக்குது. ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க இங்கே வரக்கூடிய தன்னார்வலர்களுக்கு தேநீர் கொடுக்கறதா இருக்கட்டும், மோர் கொடுக்கறது, உபசரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே பண்ணும்போது அவர் ரொம்ப உற்சாகமாக இதை பண்ணுறாரு. நான் எப்படியும் வயலில் இறங்கி வேலை பார்க்கும்போது ஒரு மரக்கன்றுகளுக்கோ இல்லை ஒரு செடிகளுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக அதை ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்யணும், அந்த மாதிரி தான் இதையும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்வாக இந்த வேலையை தினமும் உற்சாகத்தோடு செஞ்சிட்ருக்காரு. அவர் செய்கிறத பார்க்கும்போதே இன்னும் பல பேர்
நாமளும் இந்த மாதிரி செய்யணுன்ற ஒரு உற்சாகத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்திக்குட்டை கிராமத்துலேருந்து இளைஞர்கள்லாம் இங்கே வந்து அவங்களும் இந்த கலப்பணியை பார்த்துட்டு இதே மாதிரி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை காக்கணும், எப்படி இதை மக்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணீங்க, இந்த நம்மால் முடியும் குழுவில் இந்த மாதிரி செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து இவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு இதே மாதிரி நாங்கள் கண்டிப்பாக பிற்காலத்தில் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவங்க வியந்து பார்த்துட்டு இங்கேருந்து போன காட்சியும் நாங்கள் பார்த்தோம். நம்ம குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கிராமத்து மக்களுடைய துணையோடு இந்த தடுப்பணையை தூர்வாரக்கூடிய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ராமலிங்கம்ன்றவரை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவரும் இந்த தடுப்பணையை தூர்வாரதில் ரொம்ப அக்கறை காட்டி ரொம்ப நெகிழ்வாக பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்டோம், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காரு. பக்கத்தூர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இன்ஜினியர் ஆகி நல்லா இருக்கும்போது நான் ஏன் என் கிராமத்துக்கு செய்யக்கூடாது அப்படின்ட்டு, அதே மாதிரி என் கிராமத்தில் செய்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடுப்பணையை தூர்வாரதுலையும் மக்களை தினமும் சந்தித்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காரு. தண்ணி மழை காலத்து வரும், அப்படியே போய் பவானி நதியோடு சேர்ந்துருங்க. தேக்கி வைக்கப்படுங்கிற ஒரு கருத்து கான்செப்டே அங்கே இல்லைங்க. இந்த ஒரு செக் டேம் சொல்லப்படுற சிறு அணைகளை கட்டி அரசாங்கம் மூலமாக கட்டப்பட்டு அது இப்போ பராமரிக்கிறது இப்போ நாங்கள் தான் பண்ணி பராமரிச்சுட்டு இருக்கோம். என்னால் முடிந்த ஆலோசனைகளை அங்கே இருக்கிற குழுமம், இது என்ன டீம் ஒர்க்கு தாங்க, கூட்டு செயல்பாடு தான், அதுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இங்கிருந்து பார்த்தாங்க அவங்க தூர் வாரிட்டு இருக்கிறது தெரியும். அதை பார்க்கும்போதெல்லாம் மனசு ஒரு பூரிப்பாக இருக்கு. இந்த பகதூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தடுப்பணையை தூர்வாரும் போது இதில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து இந்த கரையை இன்னும் பலப்படுத்தலாம், இந்த கரையினுடைய உயரத்தையும் இன்னும் கூட்டணும் அப்படின்னா தண்ணி அதிகரிக்கும் போது வந்து இன்னும் தண்ணி தேக்கம் அதிகமாக நிற்கும், நம்ம பிற்காலத்தில் எப்போவுமே தண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற தன்னார்வலர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இது பூரா கல்லாக இருக்கும்னு தான் நாங்கள் ஃபஸ்ட் நினச்சோம். ஆனால் நாங்கள் நினச்சது கூட நல்லாவே இந்த பள்ளம் வந்து ஃபுல்லாக மண் வளமாக இருந்தது. இந்த மண்ணை வந்து நாங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது, ஏரிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த மண்ணும் இருந்தது. ஐயா ஆறுமுசாமி என்ன சொன்னார், நீங்கள் பள்ளத்தை தூர்வாரது கூட ஏரியை வந்து நல்லா பலப்படுத்துங்க, அந்த ஏரியை வந்து ஒரு லாரியோ ஒரு டிராக்டர் போகிற மாதிரி அந்த வந்து நீங்கள் அந்தளவுக்கு பலப்படுத்துனீங்கன்னா உங்கள் அந்த ஏரி வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். நந்தகுமார் அவர்கிட்டயே போயிருந்தோம், அவர் சொன்னார், அவரும் அதே மாதிரி தான் சொன்னார், ஏரியை வந்து நல்லா பலப்படுத்துங்க, ஏரி நல்லா பலப்படுத்தும் போது தான் உங்களுடைய உழைப்பு வந்து அது தெரியும், அதை வந்து 4 பேர் அந்த ஏரி மேலே நடக்கும்போது அந்த தண்ணியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு வாக்கிங்காக கூட எல்லோரும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன பிரகாரம் தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம். நான் இது வரைக்கும் என்னுடைய பொது வாழ்வில் வந்து ஒரு பணி இருந்துகிட்டே இருந்ததுங்க. கடந்த 30 ஆண்டு காலமாக சின்ன சின்ன ரோடு போடுறது, டிச்சு வேலை கட்டுறது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன். அதை விட எனக்கு மன திருப்தியோடு நான் இதில் இறங்கி வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்தேன். என்னால் பணம் காசு கொடுக்க முடியாது, ஆனால் உடல் உழைப்பை கொடுக்குறேன்னு சொல்லி இறங்கினேங்க. இறங்கினதுலேருந்து வீட்லேயும் எங்கள் மிஸ்ஸஸ் கூட நான் நெசவு தொழில் பண்ணுறேன், கைத்தறி பட்டு சேலை தயாரிக்கிற தொழில் இருக்கிறேங்க. டெய்லி ஒரு 1000 ரூபா 1500 ரூபா சம்பாதிப்பேங்க. அதனால் நான் இந்த பொதுக்காரியம் பண்ண உணர்வு இருந்ததுனால இந்த பொதுக்காரியத்தை வந்து முழு மூச்சாக நின்று நாங்கள் பேர் வாங்கணும், எங்களை பார்த்து இன்னும் பக்கத்து ஊர் மக்களுக்கெல்லாம் எங்கள் பணியை மாதிரி அவங்களும் அந்த குளங்களை தூர்வாரணும், அதனால் மக்களுக்கு பயன்பட எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வீட்டில் இருந்த நேரத்தை விட இந்த 1.5 மாதத்தில் குட்டையில் தான் நான் அதிகமாக நேரத்தை ஒதுக்கியிருக்கிறேன். அதுக்காக நான் வந்து ரொம்ப பெருமையாகவும் எடுத்துக்கல, ஒரு வேலை ஊர் மக்களும் சேர்ந்து செய்கிறத ரொம்ப மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். மக்களுடைய முழு ஒத்துழைப்போடு இந்த கலப்பணி நடந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா நாங்கள் வரும்போது காட்சியளித்த இந்த தடுப்பணை வந்து இப்போ வந்து நீரோட்டம் போகிறதுக்கான பாதைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு வியப்பான ஒரு காட்சியை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு காரணம் இந்த மக்களுடைய முழு ஒத்துழைப்பும் உழைப்பும் தான்.
முயற்சி வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு கிடச்சிது. அதனால தான் இந்த காரியத்தை எங்களால் சாதிக்க முடிஞ்சது. இப்போது இந்த டேம் கட்டின பிறகு எங்கள் பகத்தூரோட குடிநீர் பஞ்சமே முழுக்க தீர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. அப்புறம் விவசாயமும் நல்ல செழிப்பாக இருக்குது. எங்கள் வாழ்வாதாரமே இந்த செக் டேம் தான். எங்கள் காதுபட நிறைய பேர் எங்களை பாராட்டி இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணணும், ஒவ்வொரு ஊர்லேயும் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் எங்கள் காதுபட பேசுகிறாங்க. கேட்குற போது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலே எங்களுக்கு இதுக்கு மேலே இன்னொரு செக் டேம் இருக்குது. அதையும் தூர் வர பிளானில் ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். மேற்கொண்டு அதுவும் நிறைவாக பண்ணி முடிப்போங்கிறதுல எந்த விதமான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தைரியமாக வந்துருச்சு. இப்போ தொடர்ந்து ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே நடந்த இந்த களப்பணினால் இந்த தடுப்பணை வந்து தூர்வாரப்பட்டிருக்குது. அதே மாதிரி இதை தொடர்ந்து அடுத்த கட்ட களப்பணியும் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகி அவங்களுடைய ஒத்துழைப்போடு செய்ய போகிறோம்னு இந்த மக்கள் புத்துணர்ச்சியோடு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையோட நம்மால் முடியும் குழு சார்பாக இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக நாங்களும் ஒரு மரத்தை நட்டு வச்சோம். திருமொழி ஒன்றை பிரித்து இருகரம் சிறகாய் விரித்து ஒரு குடை கீழே திரடோ நம்மால் முடியும் நம்மால் முடியும் நம்மால் முடியும் நம்மால் முடியும்.